வெல்கம் டு யாஷி சர்வி சேனல். இன்றைக்கி நம்ம கர்நாடகா ஸ்டைல் சிக்கன் லெக் பீஸ் கபாப் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு 800 கிராம் சிக்கன் லெக் பீஸை நான் கழுவி சுத்தமாக எடுத்துகிட்டு வந்துட்டேன். இது ஒரு பாத்திரத்தில் வச்சுருக்கேன். இப்போது ஒரு மிக்சரில் 4 பச்சை மிளகாய், கொஞ்சமாக இஞ்சி, பூண்டு, ஒரு ஸ்பூன் மிளகு, ஒரு ஸ்பூன் சோப்பு. இப்போ இதை தண்ணி ஊற்றாம அரைச்சிட்டு வந்துடலாம். அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டேன் பாருங்க. இப்போ சிக்கன் கழுவி வச்சிருந்தேன் இல்லையா, அதில் சேர்த்துக்கிறேன். மசாலா எல்லாத்துலேயும் நல்லா மிக்ஸ் ஆகணும். மிளகு சேர்த்து பண்ணுறதுனால லெக் பீஸ் ரொம்ப டேஸ்டாக இருக்கும். இப்போ இது கூட கரம் மசாலா 1 டேபிள் ஸ்பூன், ரெட் சில்லி பவுடர் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன், கார்ன்ஃப்ளவர் மாவு 1 டேபிள் ஸ்பூன், அரிசி மாவு 1 டேபிள் ஸ்பூன், உப்பு 3/4 டேபிள் ஸ்பூன். உப்பு பார்த்து சேர்த்துக்கோங்க, பத்தலைன்னா சேர்த்துக்கலாம். ஒரு முட்டை, ஃபுட் கலர் சேர்க்குறேன் கொஞ்சமாக. உங்களுக்கு வேணுமா இருந்தால் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக லெமன் ஜூஸ் ஃபில்டர் பண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். மசாலா எல்லாம் நல்லா சிக்கனில் மிக்ஸ் ஆகணும். அப்போதான் நல்லாயிருக்கும். பாருங்க, இந்த அளவு மிக்ஸ் ஆகணும். இது 1 hour ஊற விட்டு அதுக்கப்புறமா எப்படி பொரிக்கிறதுன்னு பார்க்கலாம்.
மசாலா தடவி 1 hour ஆயிடுச்சு. இப்போது பொரிக்கிறது எப்படின்னு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு கடாயில் தேவையான அளவு ஆயில் சேர்த்துருக்கேன். இப்போது ஃபஸ்ட்டு ஒரு லெக் பீஸ் சேர்த்துக்கலாம். இன்னொரு லெக் பீஸ் சேர்த்துருக்கேன். நான் 2 சேர்த்து பொரிச்சு எடுத்துக்க போகிறேன். நான் 6 லெக் பீஸ் எடுத்துருந்தேன். இப்போ ஃபஸ்ட்டு நான் 2 லெக் பீஸ் சேர்த்துருக்கேன். இது ஒரு 20 to 25 minutes ஆகும் குக் ஆகிறதுக்கு. நம்ம கபாப் மாதிரி சீக்கிரமாக குக் ஆகாது. மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் நம்ம குக் பண்ண வேண்டியது இருக்கும். இப்போ மூடி போட்டு ஒரு 20 minutes அப்படியே விடலாம். அடிக்கடி கலந்து கொடுத்துட்டே இருக்கணும், ஏன்னா அடி பிடிச்சிடும். இப்போது ஒரு பக்கம் குக் ஆகிடுச்சி. நான் திருப்பி போட்டுக்கிறேன். பார்க்கும் போதே சாப்பிடணும் போல் இருக்குல்ல. ஃபைவ் மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும். மறுபடியும் மூடி போட்டுக்கிறேன். பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக வெந்து வந்துடுச்சு. நம்ம எடுத்துக்கலாம். இப்போது எனக்கு ஒரு 25 minutes ஆயிடுச்சு இது குக் பண்ணி எடுக்கிறதுக்கு. நான் இதே மாதிரி எல்லா சிக்கனும் பொரிச்சு எடுத்துட்டேன். அதை கூட வெங்காயம் லெமன் எல்லாம் வச்சு சர்வ் பண்ணிட்டேன். நீங்களும் ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.